படையப்பா படம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா ரீரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு புது ஹீரோ தன்னுடைய முதல் படத்தையோ இல்லாட்டி ஒரு பயங்கரமான படத்தையோ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஹைப் இருக்கோ அப்படி ஒரு ஹைப் எப்படி சார்? அதுதான் தலைவர், அதுதான் உலகத்தின் சூப்பர் ஸ்டார். ஸோ எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு இல்லை, 1980லேயும் அவர் தான் ட்ரெண்டு, 90லேயும் அவர் தான் ட்ரெண்டு, 2000லேயும் அவர் தான் ட்ரெண்டு, இப்போ 2025 இன்றைக்கும் அவர் தான் ட்ரெண்டு. எந்திரன் திரைப்படத்துடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச் வச்சுருந்தாங்க சத்தியமில். அப்போ வந்து சினிமாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லுவார், அப்போ தலைவருக்கு 60 வயசு, 80 வயசுலையும் ஹீரோவாக நடிக்கிற ஒரே தகுதியும் ஒரே திறமையும் சூப்பர் ஸ்டாருக்கு தான் உண்டு, நீங்கள் வேணால் பாருங்கள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட நினச்சேன் அப்போ ஒரு ஃபேனாக, சும்மா ஏதோ ஒரு மிகைப்படுத்தி பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. 75 வயசாகுது. அவருடைய அடுத்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அவருடைய ஒரு மறுபடியும் ஒரு ரீரிலீஸ் போடுறாங்க. அது வந்து அப்படி நீங்கள் அப்படியே கேமரா திருப்புனீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இந்த அதிசயம் உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார் என் தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ பல விஷயங்களை அவர் வந்து பாசிட்டிவாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக அவர் வந்து நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உடைச்சிருக்காரு. குறிப்பாக கலராக இருக்கிறவங்களால மட்டும்தான் சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உடைச்சு, கருப்பாக இருந்தாலும் என் தலைமை கில்லிப்பா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டார்ல. இந்த மாதிரி அவர் உடைச்ச ஸ்டீரியோ டைப்ஸ் என்னென்ன? எத்தனையோ இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதாவது இப்போ நிறைய பேர் கருப்பான நடிகர்கள் வந்திருக்கலாம், பட் அப்போ வந்து கலர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. வெள்ளையாக இருந்தால் தான் ஹீரோ, கருப்பாக இருந்தால் வந்து அடியாள் அப்படிங்கிற மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். சிவகுமார் ஆகட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேரான கலரில் இருப்பாங்க. முதல் ஹீரோ கருப்பு ஹீரோவாக வந்தது தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவில், அது வந்து தலைவர் தான். அதை தாண்டி வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் விக் வச்சுருப்பாங்க, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, ஒரு லுக்குனா இப்படி தான் இருக்கணும்ட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. களைச்ச முடி, சும்மா சட்டை இப்படி. சம்டைம்ஸ் சில திரைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கட்டிருப்பார் சட்டையை வந்து இப்படி கட்டிட்டு இப்படி இருக்கிறது, அப்படி நடந்தது, அப்படி தூக்கி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் உலக சினிமாவுக்கு கொண்டு வந்ததே தலைவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுது. சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் அப்படின்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. சின்ஸ் சைல்டுஹுட்னு வேற இருக்கு, சைல்டோட வேற வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஃபேன் பாய்? அதனால சைல்டுஹுட்லேருந்து ஃபேன் தான். ஒரே ஒரு சின்ன எமோஷன் இதுதான். படையப்பான்னும் போது 1999ல் அப்பா வந்து நான், அம்மா, தம்பி ஒரு சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் தெரியல, பார் வச்ச சைக்கிள், நானும் என் தம்பி முன்னாடி உட்காந்து, அம்மா பின்னாடி சைக்கிளில் மெச்சு நெட்டுன்னு போகிறாரு. கூட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நின்று டிக்கெட் வாங்கி பார்த்தோம் அந்த 1999ல். இப்போ 25 இயர்ஸ் கழிச்சு என் ஃபேமிலியை நான் காரில் கூட்டின்னு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு எவல்யூஷன் அடைக்கும் போது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இந்த படம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு நைட்டு ஓப்பன் பண்ண உடனே புக் பண்ணிட்டு கூட்டின்னு வந்துக்கிறேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லையா, நான் அந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாரையுமே நான் கார் வச்சு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. டே டு டே லைஃப்பில் சூப்பர் ஸ்டாரை பற்றி என்னெல்லாம் பேசுவார்? எவ்வளோ பெரிய ஃபேன் பாய் உங்கள் கணவர்? மிகப்பெரிய ஃபேனுங்க. ஆக்சுவலாக அவருக்கு 25th பர்த்டே. நானும் வருஷம் டிசம்பர் 25 ட்ரை பண்ணுவேன். ஸோ சூப்பர் ஸ்டாராக இவருக்கு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி என்னோட ட்ரீம் அது. ஏன்னா அவருக்கு நான் என்ன கிஃப்ட் தரணும்னா சூப்பர் ஸ்டார் வந்து இவருக்கு விஷ் பண்ணணும், அட்லீஸ்ட் இவர் நேம் சொல்லி ஹாப்பி பர்த்டே புவியரசு சொல்லணும்னு என்னோட ட்ரீம். அது எப்போ நிறைவேறும்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதை நான் அவருக்கு செய்வேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இது சூப்பர் ஸ்டார் பார்த்தாருன்னா, இவர் பேர் புவியரசு, டிசம்பர் 25 ஆக்சுவலாக இவருக்கு விஷ் பண்ணிங்கன்னா அது போதும் எனக்கு. தேங்க்யூ சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.